சிரிப்பு வருது சிரிப்பு வருது போசு மாமா அந்த மாதிரிதான் இருக்கு. நிறைய பேட்டிகள்ல போஸ் வெங்கட் ட்விட்டு போட்டாரு, போஸ் வெங்கட் பேட்டி கொடுத்தாருலாம் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. தமிழக வெற்றி கழகத்துல பத்தி விமர்சிச்சாரு, விஜய் அண்ணாவை பத்தி விமர்சிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்பாங்க. யார் நம்ம போஸ் மாமாவா? மெட்டி ஒலி சீரியல் வருவார்ல, அப்போலேருந்தே தெரியும், சின்ன குழந்தையிலேருந்து பார்த்தது. அவர் நல்ல ஒரு நடிகர், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, நல்ல ஒரு மனிதர். அவர் திமுகவில் இருக்காரு அப்படின்றதே பல பேருக்கு இப்போ விஜய் நான் விமர்சிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. யாரா இந்த ஆள் நல்லா தானே இருந்தா என்ன திடீர்னு இந்த பக்கம் பல்ட்டி அடிக்கிறான் அப்படின்னு பார்த்தாக்கா ரொம்ப வருஷமா திமுக தான் இருந்திருக்காப்ல. அது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. இப்பதான் அந்த மீடியா வெளிச்சமும் திமுகவிலேயே கொஞ்சம் வெளிச்சமும் கிடைச்சிருக்கு. என்னடான்னா, தலைவர் நடிகர், நடிகருக்கு எதிராக நடிகரை இறக்கி விட்ட திமுக. இது இன்னைக்கு இல்ல, கலைஞர் காலத்துல இருந்து எம்ஜிஆருக்கும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு தான் பண்றாங்க. அதாவது நடிகர் பின்னாடி செல்பவர்கள்லாம் அரசியல் தெரியாத தற்குறிகள் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இவர்கள் தான். யாரு? திமுக மேடையில இன்னைக்கு காட்பாடியில அண்ணனை ஏற்றி விட்டுருக்காங்க மேடையில, வாலாஜா ரோட்ல. அங்க ஏறி பேசினவர் இவர் நடிகர்லாம் இல்லை, இவர் புலமை பித்தர். இவரை மேடை ஏற்றி பேசக்கூடிய திமுக தான் என்ன சொல்லலாம், நடிகர்கள் பின்னாடி போறவங்க எல்லாம் அரசியல் தெரியாத தற்குறிகள்னும். அப்ப இந்த நடிகரை ஏற்றி அதை தேடுறீங்களே நீங்க, எப்படி எந்த தற்குறி? அரசியல் தெரிஞ்ச தற்குறியா? புரியல. அதுலயும் அவர் வன்மத்தை எந்த அளவுக்கு கக்குறாரு பாருங்களேன். மதுரையில கூட்டம் வந்துருச்சான், நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேக்குறாரு. ஏங்க இவ்வளோ பேர் வந்தாங்க, இத்தனை வருஷமா கார்ல போறீங்க வரீங்க, சொல்லாமலாம் தானே போறீங்க, இன்னைக்கு ஏன் மதுரையில சொல்லிட்டு போய் இப்படி கூட்டத்தை கூட்டிங்க? அவர் மதுரைக்கு நான் போறேன் வாங்கடா நான் கூப்பிட்டாரு. அதுலயும் காலையில 5-6 மணில இருந்து அங்க கூட்டம் நின்றுகிட்டு இருக்கு. சாயந்தரம் இங்கேருந்து கிளம்பும் போது மனுஷன் இல்லை யாரும் வராதிங்க, அங்க இருந்தீங்கன்னா கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் என்னவோ வாங்க வாங்க வாங்கன்னு, நீங்க ஏதோ போஸ்டர் ஓட்டிங்களா ஊர் ஃபுல்லா, போஸ்டர் ஓட்டியும் ஒரு காக்கா கூட வர மாட்டேங்குது. முதல்வர் வந்தாலும் சரி, துணை முதல்வர் வந்தாலும் சரி, கவர்மெண்ட் பஸ் வச்சு நாய் வண்டியை வச்சு பிடிச்சின்னு போற மாதிரி தான் ஆளுங்களை நீங்க பிடிச்சின்னு போனோம், அதுவும் காசு கொடுத்து. நீங்க கிராஸ் பண்ண அடுத்த செகண்ட் குட்டு 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 குட்டுன்னு ஓடி போய் சீட்டை பிடிக்குது கூட்டம். இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டே நீங்க இவ்வளவு பம்புறீங்களே, எனக்கு புரியல. அதுலயும் அவங்க சொல்றாரு, ஆமா மதுரையில கூட்டம் வந்துருச்சு, இன்னைக்கு நயன்தாரா வந்தாலும் கூட்டம் கூடும். உடனே இதெல்லாம் திமுகவுடைய டிஎன்ஏ இருக்கிற ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய விஷயம். உடனே ஏதாவது கொச்சப்படுத்தணும் அப்படின்னா நடிகைகள் அப்படின்னு தூக்குவாங்க. பெண்களுக்கு இவங்க கொடுக்குற மரியாதை தான். இதுதான் பெரியார் சொன்ன பெண் உரிமை, பெண் சமத்துவம், இதெல்லாம் இவங்க உடனே கொச்சப்படுத்தணும் அப்படின்னா நடிகை இல்லைன்னா பெண்கள், அதை தூக்கிட்டு நிப்பாங்க. அஜித் வந்தா கூட இப்போ டபுள் மடங்காக கூட்டம் வரும். இவங்களுக்கு அஜித் மேல கரிசனெல்லாம் கிடையாது, அக்கறை எல்லாம் கிடையாது, விஜயண்ணா மேல காண்டு. ஏன்னா கலைஞர் முதல்வர் இருக்கும்போது மேடையிலேயே வச்சுக்கிட்டு டொங்கு டொங்கு டொங்குன்னு கொட்டி விட்டுருவாரு தலை. அவர் மேல இவங்களுக்கு கரிசனெல்லாம் கிடையாது. இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய விஜய் ஃபேன்ஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம பக்கம் போல் ரைஸ் பண்றதுக்கு இது ஒரு டாக்டிக்ஸ், கேவலமான டாக்டிக்ஸ். அதுதான் போஸ் வெங்கட்டை வச்சு செய்யறாங்க. போஸ் வெங்கட், வடிவேலு, இன்னும் சில 3ஆம் தர பேச்சாளர்கள்லாம் வச்சு இப்படிலாம் பேசணும், இதெல்லாம் கட்டமைக்கணும். அதில் வேற பேசுறாரு வாரிசு அரசியல். எப்போ சாமி, அவர் வாரிசு அரசியலை பத்தி பேசிட்டு இருக்காரு, நீ சினிமாவில் இருக்கிற வாரிசுகளை பத்தி பேசிட்டு இருக்க. அதுக்கும் திமுக பேசுறதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு மோனோபோலி பண்ணணும் அப்படின்னா அது எப்படி, அது அரசியலா இருந்தாலும் சரி சினிமாவா இருந்தாலும் சரி, மோனோபோலி பண்ணணும்னா அது எப்படின்றத திமுக கிட்ட வகுப்படுத்தணும் எல்லாரும். அப்படி மோனோபோலி பண்ணி தான் இன்னைக்கு ரெட் ஜெயின்ஸு, சன் பிக்சர்ஸ் அப்படின்னு இவங்க குடும்பத்துக்குள்ளார மட்டும் அந்த சினிமா பல கோடிகள் கொட்டக்கூடிய துறையே கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. இங்க விஜயண்ணா உங்க பையன் வரைக்கும் இன்னைக்கு டைரக்டரா வந்துட்டாரு அப்படின்னு தூக்கிக்கிட்டு வரான். ஏன்னா இந்த செருப்பும் ஒன்னாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இந்த வித்தியாசம் ஒப்பிட்டே இருக்கு. அடுத்து அப்படியே தாவி போறாரு. இன்னைக்கு மதுரையில ஆமா கூட்டம் கூடிருச்சு, அவரே ஒத்துக்கிறாரு. அந்த மேடையில ஒரு 8 நிமிஷம் பேசுனதுலயே 10 முறை சொல்லிட்டாரு, மதுரையில கூட்டம் கூடிச்சு, மதுரையில கூட்டம் கூடிச்சு, ஐயோ அம்மா அப்படியே அடிச்சு வயிற்றுல எல்லாம் எரியுது அப்படியே. அப்படி வயிற்றுச்சல்ல பேசி கூட்டம் கூடிருச்சு. இது முதல் முறையா வராரு, அதனால கூட்டம் கூடிருச்சு. அடுத்த தடவை வந்தாருன்னா 1000 500 ஆகும், 500 200 ஆகும், 200 100 ஆகும். அப்படியே ஆள் இல்லாம அனாதையா போவாராம். அவர் அனாதையா போறாரு, இல்ல ஆள் இல்லாம போறாரு, இல்லைன்னா அம்பாசடர்ல போறாரு. உனக்கு என்ன மேன் பிரச்சனை? ஏன் சம்மந்தம் இப்படி பதற? ஒன்றும் புரியல எனக்கு. ஏன் இப்படி பதற? அவர் தனியா போறாரு, சரி கூட்டமே வராதுங்க, கூட்டமே வராது, தனியாவே போட்டோம், ரோட்ல ஆளே இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை?
திமுக ஆட்சியில ஊழல் நடக்குதுன்னு பேசினா பட்டியல் கொடுக்கணுமா? அறப்போர் கொடுத்த எந்த பட்டியலுக்காவது நீ ஒரு பதில் பேசு. நீ அறப்போர் இயக்கம் வச்சிருக்க குற்றச்சாட்டுக்கு நீ பதில் சொல்லிட்டு பார்க்கலாம். பட்டியல் கொடுக்கணுமாமே? ஏதோ வாய்ப்போக்கா மேம்போக்கா பேசிட்டு போனாங்களா? பட்டியல் கொடுக்கிட்டானா ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா உன்னால? எதற்குமே பதில் கிடையாது. கொள்ளை அடிச்சிங்கன்றது ஊருக்கே தெரியும். கைப்புண்ணுக்கு தேவை கண்ணாடின்னு சும்மா சொன்னாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீலாம் இப்படிலாம் பேசலாமா? வாய் குசாம மனசாட்சி வேண்டாமா? அதுலயும் இதெல்லாம் ரசிகர் கூட்டம் ஓட்டா மாறாது. எவனும் ஓட்டு போட மாட்டான். 2026 நீ தோக்க போற. தோத்துட்டு போட்டோம். உனக்கு என்னமான் பிரச்சனை? எனக்கு புரியல. அவரு ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு. அரசியல் தேர்தலில் நிற்க போறாரு. முதலமைச்சர் வேட்பாளராக நிற்க போறாங்கன்றத வெளிப்படையா பேசுறாங்க. நிக்கட்டும்னு விட்டுட்டு போங்க. நல்ல ஆட்சி கொடுக்குற நீங்க ஏங்க பதறீங்க? நல்ல ஆட்சி கொடுக்குறீங்க, நல்ல ஆட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. மேடையை போட்டா எங்க ஆட்சியில என்ன நல்லது நடக்குதுன்னு பட்டியலை போடுவீங்கன்னு பார்த்தா எவனை திட்டலாம், எவனை அசிங்கமா பேசலாம், எவன் பரம்பரையை இழுக்கலாம், எவன் அரசியல் கட்சி பேசுனதை பேசலாம், எவன் மேடையில என்ன பேசுனதோ அதுக்கு கவுண்டர் கொடுக்கலாம். இதையே ஒரு அரசியலா வச்சிருந்தீங்கன்னா நல்லாட்சி கொடுத்தது எப்பங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறீங்க? சொல்லுங்க. அது மக்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்களால் பேரணி வேற நீங்க நடத்தினாப்புல. எதுக்கு? இந்தியா பாகிஸ்தான் வார நிப்பாட்டுறதுக்கு இங்க பேரணி நடத்தினாரு. அந்த பேரணியில போய் ஐயா ரோடு சரியா போடலன்னு ஒரு கும்பல் வந்தோடனே பதறி ஓடுறாப்புல. இவரு பிரஸ் மீட்ல நின்று பேசணுமாமா? முதலமைச்சர் முதல் பிரஸ் மீட்ல நின்று பேச சொல்லுங்க. அவர் என்னவோ எதை கேட்டாலும் என்னத்த அப்படின்னு மிரட்டிட்டு போறாரு பிரஸ்ஸை. ஒரு முதல்வர் மாதிரி பேச சொல்லுங்க. ஏதோ லோக்கல் ரவுடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதையும் கொஞ்சம் உங்க அப்பா முதல்வர்கிட்ட கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். போஸ் வெங்கட் அவர்களுக்குலாம் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க வேணாம். நாட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல கொட்டிட்டு போங்க. நன்றி. நான் வேலூர் NKR.